ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்ரவேலின் கோத்திரத்தார் 12 கோத்திரத்தாரும் யூதர்களும் கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தரை நேசிக்கிற அனைவருக்கும் கர்த்தர் தரும் ஆசீர்வாதம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் நடக்க போகிற காரியம். அதற்கு முன்பாக மிகப்பெரிய துன்பங்களை கர்த்தருடைய ஜனங்கள் சந்திப்பார்கள். அதாவது இங்கு குறிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள், மனிதர்கள் யார் யார் என்றால், ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஜனங்கள். அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வேத வசனங்களை தியானித்து அதை கடைபிடித்து வாழ முயற்சி செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டவர்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறேன் என்று விசுவாசித்து கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து ஒப்புக்கொண்டவர்கள் கர்த்தருடைய ஜனங்களாய் இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு மிகுந்த துன்பமும் மகா பாடுகளும் மகா உபத்திரமும் இந்த உலகத்தில் ஏற்படும். அந்த சமயத்தில் அவர்கள் உபத்திரவ நிலையில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய 2ஆம் வருகை இருக்கும். அப்பொழுது தேவாலயம் கட்டப்பட்டிருக்கும், 3ஆம் தேவாலயம் எருசலேமில். அங்கு பொல்லாத அந்தி கிறிஸ்து வந்து அமர்ந்திருப்பார். அந்த சமயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து விடுவார். அப்பொழுது அதன் பின்பாக அவன் அழிக்கப்படுவான். பூமியில் எங்கும், அதாவது தீமை அழிக்கப்படும், பொல்லாத ஆவிகள் எல்லாம் அழிக்கப்படும், பூமி பரிசுத்தமாகும். ஏதேனில் ஆதி காலத்தில் இருந்தது போல ஆவிகளற்ற பூமியாய் இருக்கும். அப்படி பொல்லாத ஆவிகளற்ற பூமியாய் இருக்கும். அப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரோடு கூட வந்த பரிசுத்தவான்கள் கர்த்தரோடு சேர்ந்து இந்த பூமியை அரசாளுகை செய்வார்கள். அப்பொழுது என்னென்ன நடக்கும், கர்த்தருடைய ஜனங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கர் அழிக்கப்படுவதும் கர்த்தருடைய ஜனங்கள் உயர்த்தப்படுவதும் நடக்கும் காரியம் இது. அந்த காரியத்தை தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது 60ஆம் அதிகாரமா இருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தை குறித்து, எருசலேமை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். எருசலேம் என்னும் நகரத்தை வைத்துதான் அங்கு என்னென்ன நடக்கும் என்று இந்த வசனம், இந்த அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எருசலேமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பது 14ஆம் வசனத்தை கவனிக்கும் பொழுது தெரிந்து கொள்ளலாம். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னுடைய ஒளியின் இடத்தில், எருசலேமின் ஒளியின் இடத்தில், வெளிச்சத்தின் இடத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமின் வெளிச்சம், ஒளி என்று சொல்லும் பொழுது எருசலேமில் தான் முதல் வருகையின் போது கர்த்தர் சிலுவையில் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்து பலியானார். அவரே மெய்யான ஒளி என்று யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நானே மெய்யான ஒளி என்று. அப்படியானால் கர்த்தருடைய ஒளியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் எருசலேமில் வந்தார். எருசலேமில் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். எருசலேமின் வெளிச்சம் அவர்தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ராஜாக்களும், உன் ஒளியின் இடத்தில் ராஜாக்களும், அதாவது உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜனங்கள் வருவார்கள், உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள் என்றால் உலகெங்கும் இருக்கிற ராஜாக்களும் உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்களும் எருசலேமை நோக்கி வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது முழுக்க முழுக்க 2ஆம் வருகையில் நடக்கிற காரியம். அதற்கு முன்பாகவே இந்த காரியங்கள் நடக்க தொடங்கும். கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு முன்பாகவே. அதாவது இதில் 2 பொருள் உண்டு. இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எல்லாமே 2 பொருள் உண்டு. ஒன்று, ஆண்டவருடைய முதல் வருகையில் நடந்தது நிஜமாக இந்த இயற்கை மண்டலத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் அப்படியே நடக்கும். 2வது, தனி மனித வாழ்க்கையிலும் இது நடக்கும். இந்த 2 பரிமாணங்களிலும் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இதில் எருசலேமை நோக்கி ராஜாக்களும் கர்த்தருடைய ஜனங்களும் வருவார்கள் என்பது ஒரு பொருள். இன்னொரு பொருள் ஒளி, வெளிச்சம் என்று சொல்லும் பொழுது அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவரிடத்தில் உலகெங்கும் இருக்கிற சகல ஜாதியாரும், சகல ராஜாக்களும்,
கர்த்தரிடம் மனம் திரும்பி கர்த்தரை விசுவாசிப்பார்கள், ரட்சிப்பு வரும், எழுப்புதல் நடக்கும் என்பதும் இதன் பொருளாய் இருக்கிறது. 2 பரிமாணங்களிலேயும் பார்க்க வேண்டும். எருசலேமில் இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற எருசலேமை நோக்கி உலகெங்கும் இருக்கிற ஜனங்களும் ராஜாக்களும் வருவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு கர்த்தரிடமாய் மனம் திரும்புகிற ஜனங்கள் உலகெங்கும் இருப்பார்கள். அவர்கள் எல்லாம் கர்த்தரை நோக்கி மனம் திரும்புவார்கள் என்று போகும். எருசலேமை நோக்கி கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, சுற்றிலும் ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். சுற்றிலும் ஏறெடுத்து பார், கொஞ்சம் நிமிர்ந்து பார் என்று சொல்லுகிறார். எருசலேமை நோக்கி எல்லோரும் சேர்ந்து உன்னிடத்தில் வருகிறார்கள். அதாவது உலகத்தில் எல்லா தேசங்களிலும் பார்க்கும்போது ஒரு சிறு கூட்ட ஜனங்களும் ஒரு சிறிய நிலப்பரப்பையும் கொண்டதுதான் இஸ்ரவேல் தேசம். சுமார் 60 லட்சம் 70 லட்சம் ஜனங்கள் தான் அங்கு இருக்கிறார்கள். தேசமும் பரப்பளவிலும் மிகச் சிறியது. அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். எருசலேமை நோக்கி எருசலேமை நோக்கி உலகெங்கும் இருக்கிற ஜனங்கள் ஒன்று கூடி வருகிறார்கள், நீ பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதன் பொருள் இப்பொழுது கூட இந்த காலத்தில் நடந்திருக்கிறது. அதாவது எருசலேமை நோக்கி, எருசலேமை இஸ்ரவேலின் தலைநகரமாக இப்பொழுது அறிவித்திருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கிற பல ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் இஸ்ரேல் தேசத்திற்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள். அமெரிக்க தேசமும் ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உன் குமாரர்கள் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் அருகிலேயே வளர்க்கப்படுவார்கள். அப்படி என்று சொல்லும் பொழுது உலகெங்கும் சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள், இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் திரும்பவும் வந்து எருசலேமில் குடியேறும், இஸ்ரேல் தேசத்தில் குடியேறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு பின்பு இஸ்ரவேலர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் உலகெங்கும். அதற்கு முன்பாகவும் அப்படி நடந்தது. இஸ்ரவேலர்கள் பாபிலோனுக்கு புறப்பட்டு போன காலத்திலும் வெளியே புறப்பட்டு போனார்கள். அது மட்டும் அல்லாமல் உலகெங்கும் சிதறடிக்கப்பட்ட ஒட்டுமொத்த பலமுறை நடந்திருக்கிறது. இஸ்ரவேலர்கள் உலகெங்கும் எல்லா தேசங்களிலும் இருக்கிறார்கள். பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உன் வார்த்தையை நான் வரவழைப்பேன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் எல்லா இடங்களிலிருந்தும் இஸ்ரவேலர்கள் குடியிருக்கிறார்கள். அவர்களை ஆண்டவர் வரவழைப்பார் எருசலேமுக்கு. உன் குமாரர் குமாரத்திகள் இங்கே இருப்பார்கள் என்றால் புதிய சந்ததி வந்து இங்கே குடியேறும் என்று பொருள். அப்பொழுது நீ அதை கண்டு பூரிப்பாய், அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் பூரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயம் மகிழ்ச்சியினால் நிரம்பி வழியும். நீ ஓடி வருவாய். இஸ்ரவேலில் இருக்கிறவர்கள் மிகவும் சந்தோஷப்படுவார்கள். உலகெங்கும் இருக்கிற தம்முடைய ஜனங்கள் ஒன்று சேர்ந்து வருகிறார்கள் என்று செய்தியை கேட்டு இப்படி ஜனங்கள் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். இன்னொரு ஆவிக்குரிய பொருள், அதாவது உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய உண்மையான பரிசுத்தவான்கள் மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுவார்கள். புதிய எழுப்புதல் உண்டாகும். உலகெங்கும் இது நடக்கும் என்பதும் இன்னொரு பொருள். திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்தில் வரும். அப்படி என்றால் கடற்கரை ஓரங்களில் இருக்கிற தேசங்களில் இருந்து அநேகம் ஜனங்கள் எருசலேமுக்கு வருவார்கள் என்று பொருள். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்தில் வரும். அதாவது கடற்கரை ஓரங்களில் இருக்கிற தேசங்களில் இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவார்கள். உலகத்தில் பலத்த சேனையாய் இருக்கிற தேசங்களில் வாழ்கிறவர்கள், உலகில் மிக சிறந்த ஜனங்களாக, மிக பெரிய தேசங்களாக இருக்கிற ஜனங்களிலிருந்து, மிகவும் பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கிற ஜனங்களிடமிருந்து அவர்களுடைய தேசங்களில் இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்பி அநேக ரட்சிக்கப்படுவார்கள். ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏபாத் தேசங்களின் ஒட்டகங்களின் திரளும் உன்னை மூடும். அப்படி என்றால் ஏராளமான ஒட்டகங்கள் உன்னை வந்து மூடிக்கொள்ளும். அநேகம் யுத்தத்திற்கு தேவையான மிருகங்கள், ஒட்டகம் என்பது, இவைகள் உன்னை வந்து சேரும் என்று பொருள். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் கந்த வர்க்கத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின் பொருளை நாம் யோசித்து பார்க்கும்போது இது முழுக்க முழுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையின் போது நடந்தது. 2ஆம் வருகையின் போதும் இதன் பொருள் நடக்கலாம்.
முதல் வருகையில் நடந்தது என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள். அந்த சாஸ்திரிகள் வந்தவர்கள் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் எடுத்து கொண்டு வந்து கர்த்தரை வணங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமையை செலுத்தினார்கள். இப்படி நடந்தது என்று சொன்ன அதே வார்த்தை, அவர்கள் ஒட்டகங்களின் மேலே ஏறி வந்திருக்கிறார்கள் என்பதும் வரலாறா இருக்கிறது. இப்படி அவர்கள் வந்து சேர்ந்து அவர்கள் செய்த காரியம் 700 வருடங்களுக்கு முன்பாக இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது இன்னொரு விதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் பொன்னையும் கந்தவர்க்கத்தையும் கொண்டு வந்து சேபாவில் இருந்து கொண்டு வந்து, அதாவது இன்றைய எத்தியோப்பியா தேசத்திலிருந்து வரும். தேவாலயம் கட்டப்படுமானால், 3ஆம் தேவாலயம் கட்டப்படும் வேண்டும் என்றால் அதற்கு தேவையான கந்தவர்க்கங்கள், தங்கம் கந்தவர்க்கங்கள் இருக்கிறது அல்லவா, அதற்கு தேவையானது அங்கு கொண்டு வரப்பட வேண்டும். அது சேபாவிலிருந்து வரும், எத்தியோப்பியாவிலிருந்து வரும் என்று வேதம் சொல்லுகிறது. கேதாரின் ஆடுகள், நெபியோத்தின் கடாக்கள், இவைகள் எல்லாம் கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் செலுத்தப்படும், அவைகள் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காரியங்களை எருசலேமில் ஆசாரியர்கள் செய்வார்கள், இதை நிகழ்த்துவார்கள். கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி அதில் பலிகளை செலுத்த இப்பொழுதே தொடங்கி விட்டார்கள். ஏற்கனவே இது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காலத்தில், நாம் வாழும் இந்த காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் பலிபீடம் கட்டி கர்த்தருக்கென்று பலி செலுத்த தொடங்கி விட்டார்கள். கர்த்தர் அந்த பலிகளை அங்கீகரிப்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அது மட்டுமல்லாமல், என் மகிமையின் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் மகிமையின் ஆலயம், கர்த்தருடைய மகிமையின் ஆலயமாய் வரப்போகிற 3ஆம் தேவாலயம் கட்டப்பட போகிறது. அதை கர்த்தர் மகிமைப்படுத்துவார், உயர்த்துவார், புகழ்ச்சி உண்டாகும்படி செய்வார். ஒரு பொருள். இன்னொரு பொருள், உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருக்கு ஆலயமாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கர்த்தருடைய ஜனங்கள் எழும்பி நின்று கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படி அநேக அற்புதங்கள், அடையாளங்கள் செய்வார்கள். தீர்க்க தரிசனங்கள் உரைப்பார்கள், அதெல்லாம் நிறைவேறும். இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். உலகெங்கும் மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாகும். இதையும் குறிக்கிறது. மேகம் நகர்வது போல நகர்ந்து கொண்டு இருப்பதை போலவும், பலகணி வழியாக, அதாவது ஜன்னல்கள் வழியாக நுழைந்து செல்லும் புறாக்களை போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? இப்படி பறந்து வருகிறார்களே, மேகம் போல வருகிறார்கள், புறா ஜன்னலில் நுழைவது போல அவர்கள் வந்து நுழைகிறார்களே, இவர்கள் யார் என்று கேட்கப்படுகிறது. கர்த்தருடைய ஜனங்கள் இப்படியாக கர்த்தருடைய சன்னதியில் வந்து சேருவார்கள். ஆபத்து காலத்திற்கு தப்பும்படி அநேக ஜனங்கள் எழுப்புதலை அடைந்து மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தரிடத்தில் வந்து சேருவார்கள் என்பது பொருள். தீவுகள் எனக்கு காத்திருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற, பூமியில் இருக்கிற தீவுகள், அநேகம் தீவுகள் இருக்கிறது. அந்த தீவுகளில் இருந்து கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருக்காக காத்திருப்பார்கள். கர்த்தருடைய 2ஆம் வருகைக்காக காத்திருப்பார்கள். அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவார்கள். கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று சொல்வார்கள். இப்படி அந்த பிள்ளைகள் எருசலேமுக்கு வருவது போல அவர்கள் வரும் பொழுது அவர்களோடு கூட பொன்னையும் வெள்ளியையும் கர்த்தருடைய நாமத்திற்கென்று, அவருடைய மகிமைக்கென்று தூர தேசத்திலிருந்து கொண்டு வருவதற்காக தர்சிஷின் கப்பல்கள் அங்கேயே காத்திருக்கும். இப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் வரும் பொழுது அவர்கள் பொன்னையும் வெள்ளியையும் எடுத்துக்கொண்டு வருவார்கள். அதை சுமந்து கொண்டு வர தர்சிஷின் கப்பல்கள் அங்கே தங்கி இருக்கும். அந்நியரின் புத்திரர்கள் உன் மதில்களை கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். அந்நியரின் புத்திரர்கள், அந்நிய தேசத்தார், அதாவது இத்தனை காலம் நமக்கு எந்த உதவியும் செய்யாமல், கர்த்தருடைய ஜனங்களுக்கு உதவி செய்யாமல் இருந்தவர்களா இருக்கலாம், அல்லது உபத்திரவம் செய்தவர்களாக கூட இருக்கலாம், நம் எதிரிகளாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் எல்லாம் மனம் திரும்பி இப்பொழுது நம்மோடு ஒப்புரவாக வருவார்கள். கர்த்தருடைய ஜனங்களோடு சேர்ந்து கொள்ள வருவார்கள். அந்நிய புத்திரர்கள் வந்து நம்முடைய மதில்களை கட்டுவார்கள், நமக்கு பாதுகாப்பை ஏற்படுத்துவார்கள். அந்நியருடைய ராஜாக்களாய் இருந்தவர்கள் நமக்கு வந்து சேவகம் செய்வார்கள். நமக்கு தேவையான வேலைகளை செய்கிறவர்களாக நம்முடன் கூட வந்து நமக்கு பணிந்து கிடப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன்.
ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது கடைசி காலத்தில் உபத்திரவ காலம் 3½ வருடம், மகா உபத்திரவ காலம் 3½ வருடம். இதற்கு இடைப்பட்ட காலத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும். இப்படிப்பட்ட இந்த சம்பவங்களினால் பூமியில் இருக்கிற மீந்திருக்கிற கர்த்தருடைய ஜனங்கள் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாவார்கள். சொல்லவும் முடியாது. அந்த அளவுக்கு உயிர் பிழைப்பதே மிகவும் கடினம். பலர் கொன்று போடப்படுவார்கள். பல மனிதர்கள் கொலை செய்யப்படுவார்கள். இப்படிப்பட்ட கர்த்தருடைய பரிசுத்தவான்களையே கொலை செய்வார்கள் பலர். இப்படி அவர்கள் தங்கள் உயிரையும் கொடுத்து கர்த்தரிடத்தில் போய் சேர்வார்கள். இப்படி உபத்திரவ காலத்திலும் மகா உபத்திரவ காலத்திலும் நாம் படும் பாடுகள் எல்லாம் கர்த்தருடைய கோபத்தினால் வந்தது. கர்த்தர் நம்மேல் கோபப்பட்டு செய்த காரியமா இருக்கிறது. நாம் மிகுந்த பொல்லாப்பை செய்தோம். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்தோம். நாம் என்று சொல்லும் பொழுது உலகத்தின் துவக்கத்திலிருந்து இஸ்ரவேலர்கள். இப்படி இஸ்ரவேலர்களின் பாவத்தின் நிமித்தம் இப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பை கர்த்தர் அனுமதிக்கிறார். என் கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் கடும் கோபமாய் இருந்து உன்னை அடித்தேன் என்று சொல்லுகிறார். இந்த உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம், நாம் படும் பாடுகள் எல்லாம் கர்த்தருடைய கோபத்தினால் வந்தது. கர்த்தருக்கு கோபம் வர காரணம் நாம் தான். ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய மகாபெரிய கிருபையினால் நாம் இரக்கம் பெற்று பிழைத்திருக்கிறோம். இல்லை என்றால் அவருடைய கோபத்திற்கு ஆளானால் நம்மால் வாழ முடியாது. அவர் கிருபையும் நமக்கு கிடைத்ததினால் தான் பிழைத்திருக்கிறோம். உன்னிடத்திற்கு ஜாதிகள் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும் அவர்களுடைய ராஜாக்களை கொண்டு வரும்படிக்கும் உன் வாசல்கள் பூட்டப்படாதிருப்பதாக. உன் வாசல்கள் இரவும் பகலும் எப்பொழுதும் பூட்டப்படாமல் திறந்திருக்கும். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் வருவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு. இப்படி இஸ்ரவேலர்களை எருசலேமை நோக்கி ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து எருசலேமுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். எருசலேமுக்கு சேவகம் செய்வார்கள். அதாவது கர்த்தருடைய ஜனங்களிடம் மற்ற புறஜாதியார், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களும் வந்து சேவித்து அவர்கள் நமக்கு உதவி செய்கிறவர்களாக இருப்பார்கள். ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும் ராஜாக்களை கொண்டு வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் எப்பொழுதும் திறந்தே இருக்கும், மூடி இருக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டி இருக்கும் என்றால் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் திறந்தே இருக்கும். ராஜாக்கள் வருவார்கள், மற்ற சேனைகள் எல்லாம் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் உலகெங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும், ஊழியங்கள் தொடர்ந்து செயல்படும் 24 மணி நேரமும். அதனால் அநேகம் பேர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரிடமாய் வந்து சேருவார்கள், மனம் திரும்புவார்கள், விசுவாசம் வளரும், எழுப்புதல் உண்டாகும் என்று பொருள். உன்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யமும் அழியும். உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்களை அண்டிக் கொள்ளாமல் எதிர்த்து நிற்கிறவர்கள் அழிந்து போவார்கள். உலகெங்கும் இருக்கிற இஸ்ரவேலர்களை எதிர்க்கிறவர்கள் அழிந்து போவார்கள். அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று பொருள். உனக்கு விரோதமாய் செயல்படுகிற ஜாதி அழியும், நிச்சயமாய் அழியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் அழிக்கப்படுவார்கள். எந்த தேசத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் நிச்சயம் அழிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் வரும். அந்த ஜாதிகள் நிச்சயமாய் பாழாகும். அப்படிப்பட்டவர்கள் அழிக்கப்படுவார்கள். கர்த்தருக்கு விரோதமாகவும் திருச்சபைக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாகவும் பேசுகிறவர்கள், செயல்படுகிறவர்கள் அழிக்கப்பட்டு போவார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரரை பற்றி குறை சொல்லுகிறவர்கள், பேசுகிறவர்கள் அழிக்கப்பட்டு போவார்கள். சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு விரோதமான அந்த ஜாதிகள் அழிக்கப்பட்டு போகும். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படியாக தேவதாரு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் கூட உன்னிடத்திற்கு கொண்டு வரப்படும். என் பாத ஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன். கர்த்தர் எருசலேமை உயர்த்துவார். எருசலேம் நகரம் உயிர்ப்பிக்கப்பட்டது போல, மீண்டும் உயிர் வந்தது போல அங்கு தேவாலயம் கட்டப்படும். கர்த்தருடைய ஜனங்கள் உலகெங்கும் இருக்கிறவர்கள் எருசலேமின் தேவாலயத்திற்கு வருவார்கள். கர்த்தருடைய நாமம் அந்த இடத்தில் மகிமைப்படும் என்று இந்த வேத பகுதி சொல்கிறது. உலகெங்கும் இருக்கிற ஜனங்கள் எருசலேமையும் கர்த்தருடைய தேவாலயத்தையும், 3ஆம் தேவாலயத்தையும் கொண்டாடுவார்கள், புகழ்ந்து பேசுவார்கள்.
என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பாதஸ்தானம் அவர் நிற்கும் இடமாக எருசலேம் இருக்கிறது. அவர் பாதம் வைக்கும் இடம். அவருடைய திருப்பாதங்கள் அங்கேயே இருக்க போகிறது. அதனால் கர்த்தர் அந்த இடத்தை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் இப்படியாக ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக கர்த்தரை நம்பியிருக்கிற ஜனங்களும் கர்த்தருடைய ஜனங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறவர்களும் எப்பொழுதும் கர்த்தர் மேல் வாஞ்சையாய் அன்பு கூர்ந்து விசுவாசித்து காத்திருக்கிற ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர்கள் கடைசி காலத்தில் கர்த்தரோடு சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். கர்த்தரோடு கூட நிச்சயமாய் நாம் வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தி பார்க்கலாம். மாரநாதா.